Now we move on to the classification or the categorization of operators, arithmetic, relational, logical. இதெல்லாம் பார்க்க போகிறோம். First of all, what is an operator? It is nothing but a special symbol. It can do calculation or computation or it can do comparison. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். The first one is arithmetic operators. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். The arithmetic operator is a mathematical operator. An operator, mathematical operator which performs mathematical operation. And it takes two operands to calculate. What's my two operands? A plus. இந்த இடத்துல நான் எதுவுமே கொடுக்கல. Find the answer அப்படின்னு கொடுக்குறேன். Can we produce the answer? Absolutely not. So we need another variable b. அப்போ a plus bனா ஆன்சர் வந்துருமா? கண்டிப்பாக அப்பயும் வராது. ஏன் அப்படின்னா ஏபின்னு கொடுத்தா பத்தாது. we have to submit a value for a and we have to submit a value for b. ஓகேவா? So an arithmetic operator is a mathematical operator that it takes two operands and performs calculation. What kind of calculation? Mathematical calculation, and produces the result. And they are used for simple arithmetic calculation. What is my simple arithmetic? Addition, subtraction, multiplication, division or simple arithmetic calculations. Most of the computer languages contain a set of such operators that can be used within equations to perform different type of sequential calculations. What is mean by sequential calculation? என்ன சொல்கிறாங்க, நிறைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஆப்ரேட்டர்ஸை சீக்வென்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. a + b - c இன்ட்டு z. இப்போ இதில் பாருங்கள், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. இதை கலெக்டிவாக இல்லை இப்படி கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். a + b - c இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கேல்குலேஷன் இருக்குது. சீக்வன்ஸ் கேல்குலேஷன் என்ன? ஒன் ஆஃப்டர் தி அதர், which means a + b - c. it is nothing but a sequence. அப்போ a + b ப்ராசஸ் ஆகிட்டு வர்ற ஆன்சரோட c என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் ஈக்குவேஷன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் that can be used within equation to perform different types of calculation. What's the different type? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? a + b - c இன்ட்டு z. இங்கே அடிஷன், இங்கே சப்ராக்ஷன், இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் calculations are done in arithmetic operators as a sequence of calculation. Next, what are all the arithmetic operators? These are all the arithmetic operators. Plus for addition, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். Just a recall. Minus for subtraction, asterisk for multiplication, slash for division, and a percent symbol for modulo. It provides the remainder and it provides the quotient. Divisionல ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஒன்று quotient, இன்னொன்று ரிமைண்டர். ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது quotient கிடைக்கும், மாடுலோ யூஸ் பண்ணும்போது ரிமைண்டர் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் எக்ஸ்போனண்ட். வாட் இஸ் மீன் பை எக்ஸ்போனண்ட்? 4 ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து எக்ஸ்போனண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஃப்ளோர் டிவிஷன், விச் இஸ் நத்திங் பட் இன்டீஜர் டிவிஷன். இந்த எக்ஸ்போனண்ட்டும் ஃப்ளோர் டிவிஷன் மட்டும்தான் பைத்தானுக்கு புதுசு. மீதி எல்லாம் நம்ம C++ல யூஸ் பண்ணதான். a + b, a - b, a * b, a/b, a மாடுலோ. இது எல்லாமே நம்ம C++ல யூஸ் பண்ணது. ஸோ புதுசாக இருக்கிற ரெண்டு விஷயம் இதுதான். ஒன்று a *2. நல்லா நோட் பண்ணுங்கள். சிங்கிள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அதே நீங்கள் டபுள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் மென்ட் ஃபார் எக்ஸ்போனண்ட். இங்கே எப்படி இந்த ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 10 பவர் 10 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சாரி, இங்கேயே வேல்யூ கொடுத்துருக்காங்க. a = 100. அப்போது 100 பவர் 2. இந்த இடத்துல a *2 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏவோட வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 பவர் 2 அதனோட ஆன்சர் தான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஏவோட வேல்யூ என்ன?
100. இந்த ஃப்ளோர் டிவிஷன் பாருங்கள், ஏவோட வேல்யூ 100 டபுள் டிவைடட் பை 3. அப்போ ஏவோட வேல்யூ 100 அப்படின்னா அதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதோட கோஷன்ட் ரிமைண்டர் சாரி இங்கே வந்து 100 டிவைடட் பை 30 கொடுத்துருக்காங்க இல்லையா, 100 டிவைடட் பை 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 30ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3. ஆக்சுவலாக நமக்கு இதில் பாயிண்ட் வேல்யூஸ் வரும், ஆனால் இது இன்டீஜர் டிவிஷன்றதுனால இட் டேக்ஸ் ஒன்லி இன்டீஜர் வேல்யூ அண்ட் இட் நெக்லெக்ட்ஸ் த ஃப்ளோட் வேல்யூ. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். நெக்ஸ்ட், some of the examples given in our book. அதே திரும்ப சொல்லியிருக்கேன் நான். a equal to 100, b equal to 10. ஸோ ஏவோட வேல்யூவில் 100 ஸ்டோர் ஆகிடும், பின்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதில் 10 ஸ்டோர் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த சம் ஈக்குவல் டு, இது வரைக்கும் கொட்டேஷன் உள்ளே இருக்குது, கமா கொடுத்துட்டு a + b வெளியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள கொட்டேஷனில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. a + b அடிஷன், ஸோ 100 + 10 110. இது டிஃப்ரென்ஸ் a - b, ஸோ 100 - 10 90. இந்த த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கொட்டேஷன் உள்ளே இருக்குது, ஸோ அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்தது ப்ராடக்ட், தட் இஸ் a × b கொடுத்துருக்காங்க. ஸோ 100 × 10 1000. அடுத்தது a/b, a/b கொடுத்துருக்காங்க 10.0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிஷனில் ஃப்ளோட் வேல்யூ எடுத்திருக்கு, தட் இஸ் பாயிண்ட் வச்சு ஃப்ளோட் வேல்யூ எடுத்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வேல்யூ இருக்காது. அதுதான் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் நார்மல் டிவிஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அடுத்தது ரிமைண்டர், இங்கே கோஷன்ட் எடுத்திருக்கு, இங்கே ரிமைண்டர். இது எக்ஸ்போனண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏவோட வேல்யூ 100, ஸோ 100/2 100/2 அப்படின்னும் போது நமக்கு 10,000 கிடச்சிருக்கு. அடுத்தது ஃப்ளோர் டிவிஷன், a/30 கொடுத்துருக்காங்களா, இப்போ ஏவோட வேல்யூ 100 /30 30ல் டிவைட் பண்ணிவிட்டு 100 30ஆல் வெயிட் பண்ணுங்கள், 100 30ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 3.333 அப்படின்னு ரிசல்ட் வரும். இதில் இந்த ஃப்ளோட் பார்ட் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஹோல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறது தான் ஃப்ளோர் டிவிஷன். அதனால தான் அங்கே கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில் இன்டீஜர் டிவிஷன் அப்படின்னு.